வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். மார்க் 9வது அதிகாரம் 38வது வசனம். மார்க் 9:38 யோவான் இயேசுவை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறான். அவன் நம்மை பின்பற்றாதவன் ஆனதால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, அவனை தடுக்க வேண்டாம். என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். நமக்கு விரோதமாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னார். எத்தனை பேர் வசனத்தை கவனிச்சிங்க? கிறிஸ்தவம் அப்படிங்கிறது கிறிஸ்துவை பின்பற்றுவது. கிறிஸ்துவை பின்பற்றுவது தான் கிறிஸ்தவம். அதே நேரம் கிறிஸ்துவை பின்பற்றாத கிறிஸ்தவர்களும் உண்டு. அவங்க எப்படி கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னா, சில கிறிஸ்தவ சடங்கு சம்பிரதாயங்களை அவர்கள் பின்பற்றுகிறதுனால அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதனைக்கு வர்றதுனால கிறிஸ்தவர்கள் அல்ல. ஞாயிற்றுக்கிழமை வருவதின் மூலமாய் நாம் அவரை பின்பற்றுகிறதுனால கிறிஸ்தவர்கள். நம்ம காணிக்கை கொடுக்கிறதுனால கிறிஸ்தவர்கள் அல்ல. நாம் ஆண்டவரை பின்பற்றி காணிக்கை கொடுக்கிறதுனால கிறிஸ்தவர்கள். சமீபத்தில் ஒருத்தர் என்கிட்ட ஒரு காரியம் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் கோடி கோடியாக இருக்குன்னாரு. ஒரு சாதாரணமான மனிதரை காட்டினார். சாதாரணமான ஒரு இடத்துல அவர் இருந்தார். அவர் சொன்னார், இந்த இடத்துல இருந்துக்கிட்டு அந்த மனுஷன் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான். அப்போ அவர் சொன்னார், இந்த சீசனில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணுவார். பண்ணி பிரிண்டிங் அடித்து தள்ளிடுவார். அதுக்கப்புறம் சீசன் முடிஞ்ச உடனே வண்டி எடுத்துகிட்டு வசூலுக்கு கிளம்புவார். கிளம்பி போனால் பணத்தை மூட்டை மூட்டையாக அள்ளிட்டு வருவார். முதல்ல திருப்பதிக்கு தான் போவார். போய் அங்கே போய் ஒரு மொட்டையை போட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு என்ன செய்வார், அதுக்கப்புறம் தான் ஊருக்கு வருவார் அப்படின்னு சொன்னார். பாருங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம காணிக்கை கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சகோதரன் பேரில் உனக்கு ஒரு குறை உண்டென்று கண்டால் நீ அங்கே காணிக்கையை வச்சுட்டு முன்பு போய் உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கையை செலுத்து. பாருங்க, அவரை நம்ம பின்பற்றணும்னா தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, அப்போ ஆண்டவரை பின்பற்றாமல் நாம் கொடுக்கிற காணிக்கை அல்லது ஆண்டவரை பின்பற்றாமல் காணிக்கை கொடுக்கிறவர்கள் அவர்கள் ஒரு கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறார்களே தவிர அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றவில்லை. இங்கே வாசித்த வசனத்தில் இயேசு ஊழியம் செய்த நாட்களில் இயேசுவை பின்பற்றாத ஒருவன் என்று அந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த யோவான் அதுதான் சொல்லுகிறார், நம்மை பின்பற்றாதவன் அல்லது இயேசுவை பின்பற்றாதவன் பிசாசுகளை துரத்துகிறான். அப்போ நமக்கு என்ன கேள்வி வருது? இயேசுவை பின்பற்றாதவர்கள் துரத்தினால் பிசாசுகள் ஓடுமா? வசனத்திலேருந்து என்ன அறிகிறோம்? ஓடி இருக்கே. இப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். இயேசுவை பின்பற்றாதவன் துரத்தினாலே பிசாசு ஓடுதுன்னா, இயேசுவை பின்பற்றுகிற நீங்களும் நானும் எவ்வளவாய் பிசாசுகளை துரத்த வேண்டும் அல்லது பிசாசுகளை துரத்த எவ்வளவு வலிமை பெற்றவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ இயேசுவை பின்பற்றாதவர்களும் அற்புத அடையாளங்கள் செய்வார்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், அபிஷேகத்தில் நடத்துவார்கள், வல்லமையாய் பிரசங்கிப்பார்கள். அவங்க தொட்டாலும் ஜனங்கள் விழுவாங்க, தொடாட்டினாலும் ஜனங்கள் விழுவாங்க. ஸோ இது கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனால் ஆன கிறிஸ்தவம் அல்ல, கிறிஸ்துவின் பெயரால் செய்யப்படுகிற ஊழியம். நான் சொல்றது புரியுதா? இயேசுவை பின்பற்றாத ஒருவன், ஆனால் எந்த நாமத்தில் தான் பிசாசு துரத்தினா? இயேசுவின் பெயரால் நடக்கிற ஊழியம். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு தெளிவு வேணும். ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்தவம் பெருகி இருக்கிறது, கிறிஸ்தவர்கள் பெருகி இருக்கிறார்கள், சபைகள் பெருகி இருக்கிறது, யூடியூப் சேனல்கள் பெருகி இருக்கிறது, ஏராளமான சேட்டலைட் சேனல்கள் பெருகி இருக்கிறது, ஊழியர்கள் பெருகி இருக்கிறார்கள்,
ஆகவே நமக்கு ஒரு தெளிவு வேணும். எது சரியான கிறிஸ்தவம், எது சரியான பாதை, நம்ம சரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு வேணும். அவுட் ஆஃப் சிலபஸ்லேயே படிச்சுட்டு இருந்துட்டு திடீர்னு கொஸ்டின் பேப்பரை பார்த்தா எல்லாமே தெரியாத கேள்வியாக இருக்குது. என்ன இது அப்படின்னு கேட்டால் உங்கள் வார்த்தை இதை படிக்க சொல்லலையா? இல்லையே, அவர் வேற எதையோ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? இதுதான் சிலபஸ் அப்படின்னா பாஸ் ஆவோமா ஃபெயில் ஆவோமா? வாத்தியார் தப்பாக சொல்லி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக நமக்கு பாஸ் போடுவாங்களா? போட மாட்டாங்க. நமக்கு தெளிவு வேணும். அது மாதிரி தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிற எல்லாரும் பரலோகத்துக்கு போகிறது இல்லை. இதுக்கு ஒரு ஒத்த ஒரு வசனம் நீங்கள் பாருங்களேன். மற்ற 7வது அதிகாரம் 22வது வசனத்தில், மற்ற 7:22, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே. அந்நாளில்னா எந்நாளில்? நியாய தீர்ப்பு நாளில், கடைசி நாட்களில், நியாய தீர்ப்பு நாளில் என்னை நோக்கி உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம், உமது நாமத்தினாலே பிசாசுகளை, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை, 1 2 அல்ல, அநேக அற்புதங்கள். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? நான் ஒரு காலம் உங்களை அக்கிரம செய்கைக்காரரே, அற்புத செய்கைக்காரரே நான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். எங்க போக சொல்றாரு அவரு? நரகத்துக்கு. நரகத்துக்கு. ஆனா இந்த உலகத்துல இருக்கும்போது இவங்கெல்லாம் இயேசுவின் பெயரை பயன்படுத்தி இப்படியெல்லாம் செய்கிறாங்களே, இதை இயேசு தடுத்தாரா? சொல்லுங்க. யார் தடுத்தது? சீஷர்கள் தடுத்தார்கள். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? அவர்களை தடுக்க வேண்டாம். வசனத்தை திரும்ப பாருங்க. யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவன் ஆனதால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு என்ன சொன்னார்? அவனை தடுக்க வேண்டாம். இயேசுவின் பெயரால் நடக்கிற ஊழியங்களை இயேசு தடுக்கிறது இல்லை. இயேசுவின் பெயரால் நடக்கிற ஜெப கூட்டங்களை இயேசு தடுக்கிறது இல்லை. இயேசுவின் பெயரால் நடக்கிற யூடியூப் சேனல்களை இயேசு தடுக்கிறதில்லை. அவர்களுக்கு வருகிற நிறையா சப்ஸ்கிரைபர்ஸை இயேசு தடுக்கிறது இல்லை. அவர்களுடைய புகழை இயேசு தடுக்கிறது இல்லை. அவர்கள் செய்கிற அற்புதங்களை இயேசு தடுக்கிறது இல்லை. அவர்கள் ரொம்ப இயேசுவின் பெயரால் ஃபேமஸ் ஆகிறதை இயேசு தடுக்கிறது இல்லை. ஆனால் கடைசி நாட்களில் சொல்கிறாரு, இல்லையேப்பா, உன்னை பற்றி நான் கேள்விப்படவே இல்லையே. இல்லை, நிறைய இடத்துல போஸ்டர்லாம் அடித்து ஒட்டியிருந்தாங்களே, இல்லையே, நான் கவனிக்கவே இல்லையே. நீ யார்? இல்லை, உங்கள் பேரில் தான் நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், உங்கள் பேரை வச்சு தான் நாங்கள் ஜெபக்கூட்டம் நடத்தினோம், உங்கள் பேரை வச்சு தான் நாங்கள் ஊழியம்லாம் செஞ்சோம் அப்படின்னா அக்கிரம செய்கைக்காரரே. சரி, அடுத்த கேள்வி. இயேசுவை இவங்க பின்பற்றலை, அப்படித்தானே? இயேசுவின் பெயரால் இதெல்லாம் செய்கிறாங்களே தவிர இயேசுவை பின்பற்றலை. அப்போ அவங்க யாரை பின்பற்றுகிறார்கள்? இயேசுவை பின்பற்றலைன்னா சாய்பாபாவையா பின்பற்றுவாங்க? பிசாசு. இயேசுவை பின்பற்றாத அவர்கள் யாரை? அவ்வளோதான். 2 கட்சி தான் இந்த உலகத்தில் என்ன செய்யுது, இருக்குது. ஆமாம். அப்ப சாத்தானை பின்பற்றுகிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்ய முடியுமா? இங்கே தான் ஒரு அதிர்ச்சியான தகவல் காத்திருக்கிறது. முடியும். சாத்தானை பின்பற்றுகிறவர்களும் யாருடைய பெயரில் அற்புதங்களை செய்ய முடியும்? இயேசுவின் பெயரில் அற்புதங்களை செய்ய முடியும். சரி, இப்போ நம்ம எதை புரிந்து கொள்ள வேண்டும்? நம்ம இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசுவின் பெயரால் நடக்கிற காரியங்கள், அப்படி ஒரு கிறிஸ்தவம் இருக்கிறது. ஆனால் நாம் கிறிஸ்தவத்தை அல்ல, யாரை பின்பற்ற வேண்டும்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுறீங்களா கிறிஸ்தவத்தை பின்பற்றுறீங்களான்னு கேளுங்க. சரி, இப்போ இயேசு அந்த நாட்களில் மாம்சத்தில் இருந்தபோது இயேசுவை சீஷர்கள் பின்பற்றினார்கள். அப்போ தான் சொன்னாங்க, உம்மை பின்பற்றாத ஒருவன் இந்த மாதிரி பிசாசுகளை துரத்துகிறான், ஏன் அவன் உம்மை பின்பற்றலாம்ல அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க.
ஆனால் இன்னைக்கு இயேசு இல்லை. அவர் மறுரூபமாகி பரலோகத்தில் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். தேவனை நம்ம மாம்ச கண்களால் பார்த்து நம்ம அவரை பின்பற்ற முடியாது. ஆனால் இன்னைக்கு நாம் பின்பற்ற வேண்டியவர்கள் யார் அப்படின்னா 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். புரியுதா? அப்போ நாம் கிறிஸ்துவை பின்பற்றணும்னா இன்னைக்கு யாரை பின்பற்றணும்? இது யார் சொல்கிறா? பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள்னு பவுல் சொல்கிறாரு. அப்போ நம்ம இந்த உலகத்தில் மாம்சத்தில் வாழும்போது யாரை பின்பற்ற வேண்டும்? கிறிஸ்துவை பின்பற்றுகிறதற்கு யாரை பின்பற்ற வேண்டும்? கிறிஸ்துவை பின்பற்றுகிறதற்கு யாரை பின்பற்ற வேண்டும்? கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஊழியக்காரர்களை பின்பற்ற வேண்டும். புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஊழியக்காரர்கள் என்றால் இன்னொரு குரூப் இருக்கு. யாரு சொல்லுங்க? சாத்தானை பின்பற்றுகிற ஊழியக்காரர்கள். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், சாத்தானை பின்பற்றுகிற ஊழியக்காரனாக இருந்தாலும் அவர்களும் இயேசுவின் நாமத்தில் என்ன செய்ய முடியும்? அற்புதம் செய்ய முடியும், தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும், பிசாசுகளை துரத்த முடியும், ஆவியின் அபிஷேகத்தில் நடத்த முடியும், வல்லமையாய் பிரசங்கிக்க முடியும். அப்போ ரொம்ப கஷ்டம். ஒரு பெரிய மனக்குழப்பத்தில் தான் நம்ம இருக்க வேண்டியது இருக்கு. இப்போ இந்த பிரச்சனை முதல் நூற்றாண்டிலே இருந்துச்சு. அதனால தான் பவுல் அப்பயே எழுதி வச்சிருக்கிறார். கொரிந்து சபையை பற்றி 2 கொரிந்தியர் 11:3 சொல்றார் பாருங்க. 2 கொரிந்தியர் 11:3 ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. எந்த கதைக்கு போறார் இவர்? ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். யாரால்? சர்ப்பத்தினால். சர்ப்பம் அவளுக்கு ஃப்ரெண்டாக இருந்துச்சு. சர்ப்பம் ஏவாளோடு பேசி ஏவாளை மயக்கி ஏவாளை பாவம் செய்ய வைத்தது. உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்ப அன்னைக்கு ஏவாளுடைய மனதை கெடுத்த மாதிரி இன்னைக்கு நம்ம மனதை கெடுப்பதற்கு கவனிங்க, அடுத்த வசனத்தில் பாருங்க, உங்களிடத்தில் வருகிறவன். அன்னைக்கு சர்ப்பம் ஏவாளத்தில் வந்து ஏவாளுடைய மனதை கெடுத்த மாதிரி இன்னைக்கு சிலர் உங்களிடத்தில் வந்து பாருங்க, வந்து நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், பாருங்க, நாங்கள் பிரசங்கியாத சாத்தானை பிரசங்கித்தானால் அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா? சாத்தானை பிரசங்கித்தா ஏற்றுக்கிடுவீங்களா? ஏற்றுக்கிட மாட்டீங்கல்ல. ஆனால் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை தானே சொல்றாங்க. ஆனால் அங்கே தான் பிரச்சனை இருக்கு. அது எந்த இயேசு? இது வேறையா? இது வேறையா? ஏற்கனவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவிங்கிற குழப்பம் இருக்குது. இதில் பிதா ஒரிஜினல் டூப்ளிகேட், குமாரனாகிய இயேசு ஒரிஜினல் டூப்ளிகேட், பரிசுத்த ஆவியானவர் ஒரிஜினல் டூப்ளிகேட். இது வேறையா? யோசித்து பாருங்க, கிறிஸ்தவங்களா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. அப்படிங்கிறது கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. என்ன சொல்றாருன்னா, நவ் யூ ஆர் ரெடி டு ரிசீவ் அனதர் ஸ்பிரிட் அண்ட் அக்செப்ட் எ டிஃபரண்ட் மெசேஜ். புரியுதா? ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. என்ன சொல்றாரு? இப்போ நீங்க வேறொரு ஆவியையும் வேறொரு செய்தியையும் ஏற்றுக்கொள்ள ரெடி ஆயிட்டீங்க. ஏன்னா யாரோ ஒருத்தன் வந்து உங்க மனசை கெடுத்து நான் பிரசங்கியாத வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம், வேறொரு உபதேசத்தை உங்களுக்கு சொல்லி அதை நீங்க ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாகி விட்டீர்கள் அல்லது ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். இதுதான் பவுலுக்கு இப்ப பிரச்சனை பாருங்க. அப்ப இந்த ஜனங்கள்
பவுல் இருக்கும்போது பவுலை பின்பற்றினாங்க, பவுலுடைய வார்த்தைகளை பின்பற்றினாங்க, பவுலுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பின்பற்றினாங்க, பவுலுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றினாங்க. ஆனால் பவுல் அவர் அப்போஸ்தலன் அப்படிங்கிறதுனால அந்த சபையை வேறொரு ஊழியக்காரன்ட்ட கொடுத்துட்டு இப்போ இப்படியெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி சில ஒழுங்குகள்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவர் வேற சபையை ஸ்தாபிக்க போயிடுறாரு. அங்கிருந்து இந்த சபையை குறித்து கேள்விப்படும் போது அவங்க இப்போ முன்ன மாதிரி இல்லை. எப்படி மாறினாங்க? அவங்க இப்போ உண்மை பின்பற்றுகிறதற்கு பதில், பவுலை பின்பற்றுகிறதற்கு பதிலாக யாரை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க? வேற சிலரை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுல் என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல் நீங்கள். அப்போ கிறிஸ்துவை பின்பற்றுகிற பவுலை பின்பற்றுகிறதை விட்டுவிட்டு சாத்தானை பின்பற்றுகிற சில ஊழியர்களை இவர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சபை தான், அதே ஆராதனை தான், ஊழியக்காரன் வேற. பாருங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பவுல் நியமித்த ஊழியக்காரன் அல்ல. ஏன்னா அவர் தெளிவாக சொல்றாரு பாருங்க, உங்களிடத்தில் வருகிறவன். பாருங்க, உங்களிடத்தில் வருகிறவன்னா நான் அனுப்பி வந்தவன் அல்ல. புரியுதா? பிசாசு அனுப்பி வந்தவன். பவுலும் நல்ல நல்ல ஊழியக்காரர்ல அவர் எழுப்பி இருக்கிறார். தீமோத்தேயு, தீத்து, என்ன அப்படிலாம் நிறையா ஊழியக்காரர்ல அவர் எழுப்பி இருக்கிறார். அவங்க பவுலை பின்பற்றுகிறவர்கள். நான் தீமோத்தேயுன்னு வச்சுக்கோங்களேன். தீமோத்தேயுவை பின்பற்றுகிறவர்கள் யாரை பின்பற்றுகிறவர்கள்? பவுலை பின்பற்றுகிறவர்கள். புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான், சோ சிம்பிள். இப்போ நான் நேரடியாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்கிறதற்கு கொஞ்சம் வித்தியாசமாக இந்த பவுலுடைய அந்த ஊழிய முறைமையின்படி சொல்லணும்னா, இப்போ நமக்கு ஒரு தலைமை போதகர் இருந்தாங்க, அவங்கள பின்பற்றி தான் நாங்கள் வளர்ந்தோம். அப்போ இன்றைக்கும் நாங்கள் பின்பற்றுகிற உபதேசம், சத்தியம், வெளிப்பாடுகள், ஊழிய முறைகள் எல்லாம் யாரை பின்பற்றி செய்கிறோம்? மறைந்த நம்முடைய தலைமை போதகர் பாஸ்டர் அவர்களை பின்பற்றி செய்கிறோம். அவங்க யாரை பின்பற்றினாங்க? அவங்க யாராவது ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவர்களை பின்பற்றி இருப்பாங்க. ஆனால் அவங்க அப்படியே போனால் யாரை பின்பற்றுறாங்க? எல்லாரும் இந்த வரிசையில் வர்ற எல்லாரும் யாரை பின்பற்றாங்க? கிறிஸ்துவை பின்பற்றாங்க. இப்போ நீங்கள் என்ன பின்பற்றினீங்கன்னா யாரை பின்பற்றுறது அர்த்தம்? கிறிஸ்துவை பின்பற்ற. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இதே மாதிரி தான் பவுல், தீமோத்தேயு, தீத்து இவங்களெல்லாம் பின்பற்றுறவங்க கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். ஆனால் வேற சில தவறான உபதேசத்தை போதிக்கிறவர்களை குறித்து தீமோத்தேயுவில் அவர் எழுதுறாரு. அலெக்சந்தர், இமனே, பிலேத்து, அரிஸ்தர்க்கு இவங்கெல்லாம் பேசுகிற உபதேசங்கள் அவர் சொல்றாரு அரிப்பிளவையை போல படரும். தவறான போதனைகள், உபதேசங்கள் எப்படி படருமா? அப்ப அவர்களை பின்பற்றுகிறவர்கள் யாரை பின்பற்றுகிறார்கள்? சாத்தானை பின்பற்றுகிறார்கள். என்ன? ஆமா, சரி. என்ன பிரச்சனை கொரிந்து சபையில்? இப்போ நம்ம பார்த்தது 2 கொரிந்தியரில் உள்ள விஷயம். கொரிந்து சபையில் நிறைய ஒழுங்கினங்கள் இருந்துச்சு. அதைத்தான் முதல் நிருபத்தில் அவர் ஒழுங்குபடுத்துகிறார். அதிலும் குறிப்பாக அந்த 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் உலகத்தில் சொல்லப்படாத சில அருவருப்பான காரியங்கள்லாம் சபைக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏன் அவனை இன்னும் சர்ச்சில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறார். என்ன? அப்போ சில காரியங்களை அவர் ஒழுங்குபடுத்துகிறார். என்ன? கடிந்து கொள்ளுகிறார். இப்படித்தான் இருக்கணும், சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமாய் செய்யப்பட வேண்டும் அப்படின்லாம் சொன்ன உடனே கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லி பேசுகிற பவுலை அவர்கள் விட்டுவிட்டார்கள். இப்போ புரியுதா பிரச்சனை என்னன்னு? புரியுதா? அவர் சும்மா அதை செய்யாத இதை செய்யாதன்பாரு. அப்போ அவர் நீ நல்லா இருப்ப, நீ நல்லா செய், நீ செய்கிறதெல்லாம் வாய்க்குங்கிறாரு. பாருங்க, இவர் பிரசங்கத்தை கேட்டோம்னா நம்ம பீடி குடிச்சா கேன்சர் வந்துடும். ஆனால் அவர் பிரசங்கத்தை கேட்டால் பீடி குடிச்சா என்ன வராது? கேன்சர் வராது.
இவர் பிரசங்கத்தை கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி அடித்தோம் கல்லீரல் என்ன செஞ்சிடும், கெட்டு போயிடும். ஏன்னா இவர் அப்படி தான் பேசுகிறாரு. ஆனால் அவர் பிரசங்கத்தை கேட்டால் எவ்வளோ தண்ணி அடித்தாலும் தாங்கும். பாருங்க, வித்தியாசம் புரியுதா? இப்போ 12வது வசனம் பாருங்களேன். அதே அதிகாரம்தான், அந்த 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலேயே தான் அவர் அந்த நிறைய விஷயம் சொல்கிறார். எனக்கு டைம் இல்லாதனால அப்படி போகிறேன். 12வது வசனம் பாருங்கள். மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு, அதாவது எங்களை, இவங்கெல்லாம் யார் அப்படின்னா எங்களை விரோதிக்கிறவர்கள். என்ன 13வது வசனத்தில் பாருங்க, அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை. 14வது வசனம் பாருங்க, அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஒளியின் தூதன் யாரு? கேப்ரியேல், மிகாவேல், இவங்கெல்லாம் யாரு? ஒளியின் தூதர்கள். இருளின் தூதன் யாரு? பிசாசு. அப்ப பிசாசு தேவனோடு இருக்கிற அந்த கேப்ரியேல், மிகாவேல் போன்ற அந்த தூதர்களுடைய வேஷத்தையும் அவன் என்ன செய்வான்? புரியுதா? அவனும் இப்போ கேப்ரியேல் தூதன்னா எவ்வளோ மகிமையாக இருக்கும். இதே மாதிரி மகிமையாக யார் இறங்கி வருவா? சாத்தானம். ஏன்னா அவனும் ஒரு காலத்தில் எப்படி தான் இருந்தவன், மகிமையாக தான் இருந்தவன். அதனால அவனுக்கு அந்த நடிப்புலாம் ரொம்ப நல்லா தெரியும். அப்படி தான் சொல்லி இவர் எச்சரிக்கிறார். ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும், பாருங்க இங்கே சொல்லிட்டார் பார்த்தீங்களா, அவனுடைய, எவனுடைய? சாத்தானுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. பாருங்க, ஆமா, அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். அதைத்தான் நம்ம அந்த மத்தேயு 2வது அதிகாரத்தில் பார்த்தோம். நீங்கள் செஞ்ச ஊழியத்தை பற்றி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லையா? ஏன்னா நீ என்னைய பின்பற்றினா தானே எனக்கு ரிப்போர்ட் கொடுப்ப, என்கிட்ட நீ ஆலோசனை கேட்ப, நான் உனக்கு ஊழியம் கொடுப்பேன். என்ன நீ எனக்கு ரிப்போர்ட் கொடுப்ப. நீ என்ன ஊழியம் செஞ்சேன்னு எனக்கு தெரியாது, நீ என்னைய பின்பற்றினதில்லை, என்கிட்ட ஆலோசனை கேட்டதில்லை, நான் உனக்கு ஊழியம் கொடுக்கவே இல்லை, நீ யாரோ, நீ யாரை பின்பற்றின அப்படின்னு சொல்லி அவர்களை நரகத்தில் என்ன செஞ்ச. அதுதான் அவர் சொல்லாரு, அது அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும் அப்படின்னு சொல்லாரு. ஆகவே எந்த ஊழியக்காரர்களை பின்பற்றுகிறோம் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை கூட சில பேர் விட்டுட்டு போனாங்க. அப்போ இயேசு தம்முடைய சீசரில் பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அப்போ சொன்னாங்க, யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் அல்லவா உண்டு. பாருங்க, அப்போ ஜீவ வசனம், புரியுதா? அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த விரும்புகிறார். எது நம்ம வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும்? வார்த்தை. ஒழுங்கு வந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லாயிரும், ஆசீர்வாதம் வந்துடும், நம்ம செய்கிற காரியம் ஜெயமாய் நடக்கும், வாய்க்கும். ஆமாம். ஆகவே கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இயேசுவை விட்டு விலகி போனவங்கெல்லாம் இதைத்தான் சொல்லிட்டு போனாங்க, இது கடினமான உபதேசம், இதெல்லாம் உட்காந்து 8:15 வரைக்கும்லாம் கேட்கவே முடியாது. 8 மணிக்கு அப்படி மெல்ல ஒன்றுக்கு இருக்கிற மாதிரி எழுந்து என்ன செய்வோம்? வெளியே ஓடி போயிடுவோம். கடினமான உபதேசம் சும்மா கேட்குற மாதிரி கேட்டுட்டு அப்படியே நிறைய நேரத்தில் நான் அப்படி தான் யோசிப்பேன். ஏன்னா நம்ம பேசுகிறது மக்கள் செய்கிறது ரொம்ப கான்ட்ரடிக்டாக இருக்கே அப்படின்னு கேட்டால், கேட்டுக்கோ அவ்வளோதான், இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது அப்படின்னு முன்னக்கூட்டியே இருதயத்தோடு இவங்க பேசி வச்சுருவாங்க. அவர் சொல்கிறாரு கேட்டுக்கோ, அவர் நேரமும் வெள்ளையமாக சுற்றி திரிகிறாரு, அவரால் முடியுமா இருக்கும்? நமக்கெல்லாம் கஷ்டங்க. நம்ம வேலை பார்க்குற இடத்துல எவ்வளவு சோதனை. அதனால் அப்படிலாம் செய்யக்கூடாது. என்ன கடினமான உபதேசம்னு ஆண்டவரை விட்டுட்டு பிசாசை பின்பற்றி என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. கிறிஸ்தவமே சிலுவை சுமக்கிற அனுபவம் தான். அதனால் இப்போ தவறான ஊழியர்களை பின்பற்றும்படி சாத்தான் எதை வச்சு டைவர்ட் பண்ணுறான் மக்களை அப்படின்னா ஒரு 3 காரியங்களை சொல்கிறேன். ஒன்று என்னென்னா, சில ஊழியர்களை பிசாசு உலக பிரகாரமாக வெற்றியாளர்களாக காண்பிக்கிறான். உலக பிரகாரமாக அவங்க யாரு? வெற்றியாளர்கள், திறமைசாலிகள். என்ன
செல்வந்தர்கள். ஆமாம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஊழியக்காரர் சொல்லிக்கிட்டு இருந்தார், நான் ஃப்ளைட் வாங்க போகிறேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ நம்ம பார்க்கும்போது என்ன நமக்கு ஃபீலிங் ஆகுது? ஒரு தேவனால் வல்லமை எடுத்து பயன்படுத்தப்பட்டு வருகிற தேவதாசர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆயிடுவோம்? இவரை நம்ம பின்பற்றல என்ன இருக்குது? எப்படிங்க ஒரு மனுஷன் இப்படிலாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? எப்படிங்க ஒரு பாஸ்டர் ஃப்ளைட் வாங்க முடியும்? இப்போ உலக பிரகாரமாக அவங்க சக்ஸஸாக இருக்கிறாங்க. சீக்கிரத்தில் அவங்களுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க, இவ்வளோ வியூஸ் போகுது. புரியுதா? ஸோ வெளியரங்கமான வெற்றிகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு இடரல் என்ன செய்யுது? ஏற்படுகிறது. நம்ம அவங்க வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு அது நமக்கு ஒரு இடரலாய் மாறிவிடுகிறது. புரியுதா நான் சொல்கிறது? உங்களுக்கு புரியுதா? ஆமாம். ஸோ இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, நம்ம நிறைய பேருடைய பாடல்களை எல்லாம் பாடுறோம். ஆனால் உபதேசம்னு வரும்போது தான் பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஆமாம், பாட்டில் தேவனை மகிமைப்படுத்துகிறோம், வாக்கு தத்தங்களை சொல்கிறோம், அவ்வளோதான் இருக்குது. வேறு உபதேசங்கள் பாடல்களாக இப்போ கிடையாது. அதெல்லாம் ஃபாதர் காலத்தோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி சாராள் நவராஜ், நடராஜ முதலியார், இன்னும் நிறையா ஊழியக்காரங்க உபதேசங்களை என்ன நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை என்று உறுதிப்படுத்தும் ஐயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உபதேசம் நல்லதையே நான் சொல்லணும், செய்யணும். புரியுதா? ஆமாம். அப்படி நிறையா உபதேசம் உள்ள பாடல்கள். தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டால் எலும்புகள் உரம் பெறும், என்னுடலும் நலம் பெறும். இப்போ உனக்கு சுகம் வேணுமா? தீமை அனைத்தையும் என்ன செய்ய? விட்டு விலகு. இப்படி நிறைய பாடல்கள் ஃபாதர் பாட்டில் உபதேசங்கள். நம்ம இப்படி தான் வாழணும். என்ன? ஆமாம். இன்னொரு பாட்டு ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுடைய அறிவுக்கண் எவ்வளவு இப்போ தெளிவாக இருக்குது அப்படிங்கிறத சோதிக்கிறதற்காக. ஒரு மணி நேரம் உன்னை தேவன், இதெல்லாம் உபதேசம் தானே. என்ன துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் ஓடி வருவான். அதெல்லாம் உபதேசம் தானே. துதித்து பாடி மதில இடிப்போம், மகிழ்ந்து பாடி. வேற பொறுக்க மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா அபிஷேகம். அது மாதிரி வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். வசதி வந்தால் பயன்படுத்து, சுவிசேஷம் சொல்வதற்கு ஆளுகை செய்ய நோ நோ நோ, அடிமைப்படுத்த நோ. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேருக்கு இதெல்லாம் ஒரு பாட்டா? ஃபாதர் பாட்டை கேளுங்க, அதில் நிறைய உபதேசங்கள் என்ன செய்யுது இருக்குங்க. இன்னைக்கு நிறைய பாடல்கள் வருது. நம்ம அந்த திறமை தப்பு இல்லை, நீங்கள் கேளுங்க. அந்த இசை, அந்த கவர்ச்சி, அந்த ஸ்டைல். என்ன என்னையெல்லாம் பார்த்த உடனே பிடிக்குமா? நீங்கள் ஏதோ ரொம்ப காலம் என்கிட்ட இருந்துட்டீங்க, அதனால் என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கு. திடீர்னு ஒருத்தர் பார்த்தோன்னே என்னையெல்லாம் பிடிக்குமா? அப்படி நான் பிடிக்கிற மாதிரி ஹேர் கட் பண்ணணும்னு வச்சுருக்கேன். என் ஹேரை கத்தரே கட் பண்ணி விட்டார். நம்ம என்ன பண்ணுறது? ஆமாம், நானும் டைட்டாக 6 பேக் போட்டு டைட்டாக ஷர்ட் பேண்ட்லாம் போடணும்னு நினைக்கிறேன். இந்த வெயிட் என்ன செய்ய மாட்டேங்குது, குறைய மாட்டேங்குது. நீங்களாப்பில் என்ன விட்றீங்களாக்கும்? ஒன்றுக்கு டீயை போடுறீங்க, காப்பியை போடுறீங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. போன வாரம் ஃபோன் பண்ணிகிட்டே போகிறோம், ஐயா டீ நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றோம், டீ குடிக்க மாட்டோம்னு. வாங்கய்யா பார்த்துக்கிடுவோம். எனக்கு அது பெரிய நகைச்சுவையாக இருந்துச்சு. நீ வா பார்த்துக்கிடுவோம், நீ குடிக்காமலா போயிடுவ அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. போன உடனே
எல்லாம் அன்பின் மிகுதி தான், வேற ஒன்றும் கிடையாது. நமக்கு தீமை செய்யணும்னா அவங்களுக்கு நோக்கம் கிடையாது. ஆனால் செய்கிறது தீமையாக இருக்குது, என்ன செய்கிறது. போன உடனே ஒரு புட்டிங் கேக் கொடுத்தாங்க. நாங்கள் நினச்சிக்கிட்டோம் டீ கொடுக்குறதுக்கு பதில் புட்டிங் கேக் கொடுக்குறாங்க போலன்ட்டு நான் வாங்கி ஒரு ஓரமாக வச்சுட்டேன். என் மனைவி இந்த நம்பிக்கையில் சாப்பிட்டா. அப்படி அப்புறம் முறுக்கு வந்துச்சு. சரி, இனிப்பை மாற்ற முறுக்கு தருகிறார்கள் போல. ஏன்னா நான் கேக் சாப்பிடல, அதனால் 2 முறுக்கு எடுத்து கடிச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் நிறைய டீ வந்துச்சு பாருங்க. என்ன பிரதர் அப்படின்னு, குடிங்க குடிங்க அப்படின்னாரு. ஆஹா, அன்பே கல்வாரி அன்பே, டீயை பார்க்கையிலே வயிறெல்லாம் எரியுதப்பா. என்ன தயவுசெய்து என்ன செய்யாதீங்க, டீ காபி குடிக்காதீங்கன்னு சொன்னாலும் பிரச்சனை ஆயிடுது. மில்க் ஷேக் போட்டுறாங்க, பனானா ஷேக் போடுறாங்க. இது கூட பரவாயில்லைங்க, கஷாயம் போட்டிருக்கேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரி, அதனால் தேவ பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளியரங்கமாய் உலக பிரகாரமாக சக்ஸஸாக ஒருத்தர் இருக்கிறார், கவர்ச்சியாக இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு அவர் சொல்கிறதெல்லாம் சரின்னு நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, ஃபாலோ பண்ணிட கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2வது ஒரு விஷயம் என்னன்னா, ஊக்கமளிக்கிற பேச்சாளர்கள், ஊக்கமளிக்கிற மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ். இன்னைக்கு நிறைய அந்த கிருபையின் பிரசங்கங்கள் வெளியே வருகிறது. கிருபைனா ஆமாம், தேவனுடைய பரிபூரணத்தினால நம்ம சகலத்தையும் அடைந்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்ம அதுக்காக எதையும் செய்ய வேண்டியதில்லை அப்படிலாம் சொல்லி நீ நல்லா இருப்ப அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக பூஸ்டப் பண்ணுறது. புரியுதா? ஆமாம். அப்படிங்க ஆசீர்வாதம் அப்படிங்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சாலே போதும். சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ சிம்பிள். ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஆபேல் என்ன கொண்டு வந்தான்? தேவன் விரும்புகிற முதன்மையான சிறப்பான காணிக்கையை கொண்டு வந்தான். யார் கொண்டு வந்தது? நான் யார் கொண்டு வந்தான்னு சொன்னேன்? ஆபேல் தான் சொன்னேனா? சரி. காயின் என்ன கொண்டு வந்தான்? தன்னுடைய நிலத்தில் விளைந்த கனிகளை கொண்டு வந்தான். ஆசீர்வதிக்கப்படலை. அப்போ ஆசீர்வதிக்கப்படணும்னா என்னன்னு ஆபேல்கிட்டருந்து இவன் என்ன செஞ்சுருந்துருக்கணும், கற்றுக்கொண்டு இருந்திருக்கணும். ஆனால் அவன் என்ன செய்யலை. ஏன்னா இவன் சகோதரன் மேலே ஒரு பகை, வெறுப்பு, பொறாமை, எரிச்சல் பாருங்க. அப்போ அதுதான் காயினுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை. அதை சரி பண்ணியிருந்தா காயினையும் கர்த்தர் என்ன செஞ்சிருந்திருப்பாரு, ஆசீர்வதிச்சிருந்திருப்பாரு. உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் பழைய ஏற்பாடு அப்படின்பாங்க. இல்லையே, புதிய ஏற்பாட்டிலையும் அதே தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. உன்னை போல் பிறரை நேசி. உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணால் 2 மைல் தூரம் போ. இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் உடன் பிறந்த சகோதரியோ பெற்றோரோ அல்லது யாரோ ஒருத்தர் தண்ணி எடுத்துகிட்டு வா, 1 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு வான்னா என்ன அர்த்தம்? அதுக்கு 2 டம்ளர் தண்ணி எட்டுவான்னு அர்த்தம். புரியுதா? உன்கிட்ட இருந்து உங்கள் தட்டில் இருக்கிற 1 சிக்கன் பீஸ் கேட்டால் என்ன அர்த்தம்? 2 சிக்கன் பீஸை கொடுக்கணும்னு அர்த்தம். ஏன்னா அப்படி தான் ஆண்டவர் சொன்னார். பாருங்க, உபதேசம்தான் செஞ்சா அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை தருகிற கர்த்தர். ஆனால் இதற்கு மாறாக ரொம்ப ஊக்கப்படுத்தி பேசுகிற தேவைதான். ஊக்கமளிக்கும் செய்திகள் நமக்கு தேவை. ஆனால் எந்நேரமும் நம்ம ஊக்கப்படுத்திட்டோம்னா அப்போ என்ன செய்யணும்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? புரியுதா? மாதிரி 3வது இதுக்கு ஒரு வசனம் சொல்ல பாருங்க. கொலோசியர் 2:4 ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா, ஐ டெல் யூ தீஸ் திங்ஸ் டு கீப் யூ ஃப்ரம் பீயிங் ஃபூல்டு பை ஃபேன்சி டாக். ஃபேன்சி டாக், அதனால நீங்கள் மயங்கிடாதீங்க. நய வசனிப்பு அப்படின்னு போட்டிருக்கு. 3வது, முதல்ல உலக பிரகாரமான வெற்றியாளர்களை கண்டு நீங்கள் இடறிடாதீங்க. ஊக்கமளிக்கிற பேச்சாளர்களை கண்டு நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, இடறிடாதீங்க. 3வது, அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிறவர்களை கண்டு என்ன செஞ்சிடாதீங்க, ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், அப்போ வல்லமையான ஊழியக்காரன். அப்படி கிடையாது. சரி, எப்படிப்பட்டவர்களை பின்பற்ற வேண்டும்?
ஏன்னா 3 குறிப்பு நான் சொன்னேன். இந்த மாதிரி ஆட்களை கண்டு இடறிடாதீங்க. ஏன்னா பிசாசு இவர்களை காட்டி நம்மளை ஏமாற்ற பார்க்கிறான். எப்படிப்பட்டவர்களை நாம் பின்பற்ற வேண்டும்? ஒன்று, இது ஒரு 4 குறிப்பு சொல்கிறேன். இப்போ மொத்தம் நமக்கு 7 குறிப்பாயிரும். கனியுள்ளவர்களை நம்ம என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். மத்தேயு 7:16, அவருடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். இதோ ஆண்டவர் கள்ளத்தீர்க்கதரிசிகளை பற்றி சொல்லும்போது தான் சொல்கிறாரு. அதாவது இந்த அற்புதங்களை செஞ்சோம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிகளை, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். ஒரு ஊழியக்காரனை நீங்கள் பின்பற்றணும்னா அந்த ஊழியக்காரனிடத்தில் நல்ல கனி இருக்கிறதா என்பதை பார்க்கணும். நல்ல கனினா நல்ல கிரியைகள் இருக்கிறதா என்கிறத பார்க்கணும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆமாம், ஆண்டவரை கல்லறிய பார்க்கும்போது கூட அவர் என்ன கேட்டார்னா, நான் செய்த எந்த நற்கிரியை நிமித்தம் நீங்கள் என்னை கல்லறிய பார்க்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவின் மேல் அவர்கள் ஓயாமல் குற்றம் சாட்டினார்கள். ஆனால் அது ஒவ்வவில்லை. ஒரு குற்றச்சாட்டு கூட பொருத்தமா இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? இயேசுவை குற்றம் சாட்டவே அந்த அளவுக்கு இயேசுவினிடத்திலிருந்து கனி நற்கிரியைகள் வெளிப்பட்டது. ஆகவே நாம் நற்கிரியைகளை பார்க்கணும். இப்போ உங்கள் பாஸ்டரை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? பார்க்குறீங்க. வேறு யூடியூப்பில் வர ஊழியக்காரர்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பார்ப்பீங்க? யூடியூப்பில் தான் பார்ப்பீங்க. அவர் குடும்பத்துக்குள்ளே நம்ம போய் எட்டி பார்க்க முடியுமா? அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியுமா? அவர்கிட்ட நீங்கள் பேசி பார்த்துருக்குறீங்களா? பழகி பார்த்துருக்குறீங்களா? இல்லைல்ல. வேறு எப்படி நீங்கள் அவங்கள ஜட்ஜ் பண்ணுவீங்க? புரியுதா? அப்போ நமக்கு தெரிந்த ஊழியக்காரரில் தான் நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றணும். நாங்கள் கூட கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் தெரிஞ்ச குடும்பமாக இருந்தால் கல்யாணம் பண்ணுறதுக்கு நாங்கள் செய்வோம். ஏன்னா சம்பந்தமே இல்லாத, அறிமுகமே இல்லாத ஒருத்தரை நம்ம கல்யாணம் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அவங்க எப்படி என்னங்கிறத பற்றி விசாரிக்க கூட நமக்கு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி என்ன நம்பிக்கையில் நம்ம கல்யாணம் பண்ணுறது? ஏன்னா ஏதாவது ஆண்டவர் இன்னார்தான் சொன்னார்னா சரின்னு சொல்லிட்டு மிஷினரி மாதிரி காஷ்மீருக்கு குஜராத்துக்கு போகிற மாதிரி நம்ம கண்ணை மூடிட்டு இந்த ஆபிரகாமை கூப்பிட்டார்ல வா அப்படின்னு, அது மாதிரி ரெபேக்காலை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி எலியாசரை அனுப்புனார்ல, இதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸு. நம்மெல்லாம் அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம், ஒரு பொண்ணை பார்க்குறோம் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் எந்த சபைக்கு போகிறாங்க, எந்த பாஸ்டர், அந்த சபையில் நமக்கு தெரிஞ்சு யாராவது இருக்காங்களா, அந்த பாஸ்டர் யாராவது தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா, அந்த பாஸ்டர் இந்த குடும்பத்தை பற்றி என்ன சொல்கிறாரு, அந்த குடும்பத்தில் பின்னணியில் இருக்கிறவங்களாம் யார், ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு கனெக்ஷன் ஆகுதா? ஊழியத்தில் கனெக்ஷன் ஆகும், ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் நண்பர்கள் மூலமாக கனெக்ஷன் ஆகும், ஸ்தாபனம் மூலமாக கனெக்ஷன் ஆகும், ஏதோ ஒரு விதத்தில். சொல்ல புரியுது உங்களுக்கு? கல்யாணத்துக்கே ஒரு தெரிஞ்ச இடத்துல மாப்பிள்ளை பொண்ணை தேடுறோமே, கடைசி வர இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தெரிஞ்ச பாஸ்டரை மட்டும்தான் பின்பற்றணும். தெரியாத ஆளை என்ன செய்யக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? மத்தேயு 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ பட்சிக்கிற. நீங்கள் வெளியே பார்க்குறது என்னது? யூடியூப்பில் பார்க்குறது என்னது? ஓனா இல்லை, ஆட்டுத்தோலை தானே போத்திட்டு வர்றாங்க. ஆமாம், ஒரு மகிமையின் நான் யாரையும் தப்பாக சொல்லலை, நீங்கள் உடனே கமெண்ட் போட்டுறாதீங்க.
நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், புரியுதா? வேண்டாம், அப்போ எதுக்கு இந்த பாட்டெலாம் எழுத்துக்கிட்டு. சரி, ஏதோ ஒரு நல்ல பாட்டு என்ன நம்ம அவங்களும் பார்க்குறோம். ஓ, ஆட்டுத்தோல், மகிமை எல்லாம் பார்க்குறோம். ஆனால் இது எல்லாமே ஸ்க்ரீன் டைமிங் தான், புரியுதா உங்களுக்கு? உள்ளத்திலோ அவங்க எப்படிப்பட்டவங்க? அப்போ உள்ளத்தில் எப்படி இருக்கிறாங்கன்னு நீங்கள் எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க? அப்போ நம்ம நெருங்கி பழகி பேசி பார்த்து அறிந்து கொள்ளுகிற ஒரு ஊழியக்காரனை தான் நம்ம பின்பற்றணுமே தவிர, தெரியாத ஊழியக்காரெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. எதுனாலும் எங்கள் பாஸ்டர் என்ன சொல்கிறாரு நான் என்ன செஞ்சுக்கிறேன், கேட்டுக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரோ அது போதும். அவர் சொல்கிறதையும் எங்களால் இதுவரைக்கும் கை கொண்டு நடக்க, அதுவே டன் கணக்கில் குடோனில் என்ன செய்யுது, இருக்குது. அதனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடணும், வந்துடணும். ஆமாம், யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தில் பாருங்கள் என்ன இருந்தது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு. ஆமாம், யாரை பார்த்து சொல்கிறாரு நல்ல கனி கொடுன்னு? மனம் திரும்பாதவங்களை பார்த்து சொல்கிறாரு. இவர் மற்றவர்களை கனி கொடுக்க சொல்கிறாருன்னா இவருடைய கனி, புரியுதா? அதனால தான் இவரை தேடி ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, வனாந்தரத்துக்கு போனாங்க. யோவான் பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டின ஒருவர். அதனால தான் அவர் என்ன செஞ்சார், ஏரோதை பார்த்து உன் சகோதரன் மனைவியை வைத்திருக்கிறது சரியல்லன்னு எச்சரித்தார். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு இந்த காலையில் இப்படி ஒரு செய்தியை போட்டு உங்கள் கழுத்தை இந்த அறுத்து உங்களை பாவம் இப்போயே உங்கள் கண்ணு மொழியெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது. ஆனால் நான் எதுக்கு இதை பேசணும்? போன வாரம் நல்லா உற்சாகமாக இருந்துச்சு. போன வாரம் என்ன சப்ஜெக்டு? கல்லை புரட்டுங்கள், லாசரு உயிரோடு வருவான், எப்பத்தா திறந்திடுவாயாக. அது போன வாரம். என்ன இதே மாதிரி நான் வார வாரம் பேசி உங்களை உசுப்பேத்திக்கிட்டே இருக்க முடியாது. அதுலேயும் பாருங்கள், நான் உபதேசத்தை தான் கொண்டு வந்தேன். எது உங்கள் வாழ்க்கையில் தடைக்கல்லாக இருக்குது அதை என்ன செஞ்சீங்க, அப்புறப்படுத்துங்க. இப்போ நானே வெளியூர் சபைக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் பேச மாட்டேன். பேசினா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஆமாம் புதுசாக ஏதோ பேச வந்துட்டார் அப்படின்னா நம்ம கொஞ்சம் உற்சாகப்படுத்தி என்ன செய்வோம், பேசுவோம். உங்களை 1000 மடங்கள்ல 10,000 மடங்கள்ல மில்லியன் மடங்கு கர்த்தர் பெருக செய்ய போகிறார். அல்லேலூயா. முடிஞ்ச உடனே வந்து பாஸ்டர் இன்னைக்கு செய்தி ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. பின்னாடி அந்த பாஸ்டர் சொல்லுவார், ஆடா கழுத, சகல அட்டூழியமும் பண்ணிவிட்டு அந்த பாஸ்டர்கிட்ட போய் என்ன சொல்லுது. ஏன்னா அந்த விசுவாசியை பற்றி யாருக்கு தான் தெரியும், அந்த பாஸ்டருக்கு தான் தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற இடங்களில் வந்து அந்த பாஸ்டருக்கு இந்த ஜனங்களுக்கு என்னத்தை ஜோம் பண்ணனே தெரியாது. ஏன்னா அதெல்லாம் குட்டுநட்டெல்லாம் தெரியுமில்ல. அதனால் ஜோம் பண்ணுறவன்லாம் பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ணிக்கோ, ஏன்னா அவர் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நான் ஒன்று என்ன செய்ய முடியாது, நான் உனக்கு புத்தி சொல்ல மட்டும்தான் முடியும். நான் தள்ள கை வச்சா என்ன, ஆண்டவரே நல்ல புத்தியை தாங்க, ஆமாம் ஒழுங்கா ஜபத்துக்கு வரட்டும், ஏசப்பா உள்ளுக்குள்ளே இருக்கிற அசுத்தாவியெல்லாம் இயேசுவின் நாமத்தினால வெளியே போவாயாக, அப்படி தான் ஜெபம் பண்ண முடியும். அப்படின்ட்டு அந்த பாஸ்டர் என்ன செஞ்சிடும், இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கப்பா, போ வரிசையாக போ. அவர் என்ன சொல்லுவார், உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார், உங்களை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம உள்ள என்னன்னு நமக்கு தெரியாது, தெரியாது. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அப்போ யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணுறாருன்னா மனம் திரும்பு அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ பாஸ்டர் உங்களுக்கு மனம் திரும்புதலை பற்றி பேசினா எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுவீங்க? ஏற்றுக்கொள்ளணும். அதான். ரெண்டாவது, பண ஆசை இல்லாதவர்களை பின்பற்றணும். முதல்ல யாரை பின்பற்றணும்? கனி உள்ளவர்களை, நல்ல கிரியை நல்ல குணம் உள்ளவங்களை பின்பற்றணும். ரெண்டாவது, ஒரு பாஸ்டர் அல்லது ஊழியக்காரர் பண ஆசை இல்லாதவராக இருக்க வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 3:3 நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா பாருங்க, ஊழியக்காரன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சையா பொறுமையுடன் சொன்ன பண ஆசை இல்லாதவனுமா இருக்கணும். ஒரு ஊழியர் பண ஆசை இல்லாதவர் என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? திரும்பவும் நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு ஸ்க்ரீனில் வர்ற ஊழியக்காரங்கள்லாம் நமக்கிட்ட தொடர்பு கிடையாது. நம்ம அவங்கள யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு யாரை ஃபெமிலியராக வருதோ அந்த ஃபெமிலியர் யாரு?
ஆமாம், நான் தான். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம சில பேரை கண்டு என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமாம், அரசனை பார்த்து புருஷனை கைவிட்ட கதையாக ஆயிடக்கூடாது. அதுக்கு தான் இன்னைக்கு செய்தி. அது செய்தியினுடைய தத்துவம் வந்து இதுதான். டிவியில் வர அரசனை பார்த்து என்ன செஞ்சிடாத, பாஸ்டரை கைவிட்டுறாத அப்படிங்கிறது தான் இன்னைக்கு செய்தி. அது சரி, கவனிங்க. ஒரு ஊழியக்கார பண ஆசை இல்லாதவராக இருக்கிறாங்க எப்படி கணும்னா, விசுவாச ஜீவியம் செய்கிறவர். அதாவது பணத்தை வைத்து கொண்டு எதையும் செய்கிறவர் அல்ல, தேவன் கொடுக்கிற திட்டங்களை விசுவாசத்தில் செய்கிறவர். புரியுதா உங்களுக்கு? ஆமாம், நம்ம ஊழியம் என்ன ஊழியம்? விசுவாச ஊழியம் தான். இன்றைக்கி வரைக்கும் விசுவாசத்தில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஆமாம், விசுவாசத்தில் தான் இனிமேலும் நம்ம என்ன செய்வோம், போவோம். ரெண்டாவது, தேவனுடைய ராஜ்யத்துக்காக செலவு செய்ய யோசிக்க மாட்டார். இப்போ நம்ம ஊழியத்திலலாம் பார்த்தீங்கன்னா, ஊழியம்னாலே விதைப்பு தான். அதாவது முதலீடு பண்ணி அறுக்கிறது கிடையாது, விதைச்சிக்கிட்டே இருப்போம். அது நம்ம காலத்தில் விளையலாம் அல்லது அடுத்த தலைமுறைக்கு விளையலாம், அது நமக்கு சொல்ல முடியாது. ஸோ ஊழியங்கிறதே விதைத்தல் தான். அதனால் நம்ம இதில் கணக்கு பார்க்க முடியாது, கஞ்சத்தனம் பண்ண முடியாது. ஊழியத்தில் நம்ம செலவு செய்யணும் தேவ ராஜ்யத்துக்காக. இதெல்லாம் மிச்சம் பண்ணால் தான் ஒருத்தர் பணக்காரரை என்ன செய்ய முடியும். ஒரு பாஸ்டர் பண ஆசை உள்ளவர்னா என்ன செய்வார், இதெல்லாத்தையும் மிச்சம் பிடிச்சி பணக்காரர் ஆயிடுவார். பணம் நிறையா வச்சுருப்பார், ஆனால் ஊழியம் ஒன்றும் என்ன செய்யாது, இருக்காது. பாருங்கள், நம்ம சபையில் ஒவ்வொரு காரியங்களையும் வசதிப்படுத்துகிறோம். ஒழுங்கு இனி இதுக்கு மேலே என்ன ஏதாவது பண்ணணும். இனி நமக்கு இங்கே பண்ணுறக்கு ஒன்றும் இல்லை. இனி அடுத்து எங்கே போகணும், கானான் தேசத்துக்கு தான் போகணும். இன்றைக்கி கூட பாருங்கள், வெளியே டென்ட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ நல்லா இருக்கா டென்ட்டு? போகும்போது கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு போங்க உள்ள. ஏதோ நம்மளால் இயன்றதை நம்ம செஞ்சுக்கிட்டே என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அடுத்து மூணாவது, ஜனங்களுக்குள் பண ஆசையை தூண்டுவார். அந்த பண ஆசையுள்ள ஊழியக்காரரை எப்படி கண்டுபிடிக்கலாம்? பேசும்போதே ஜனங்களுக்குள்ள, ஏன்னா ஜனங்கள் பணக்காரர்கள் ஆனால் தானே அப்படி வரும். அப்படி அப்படி சுற்றி அப்படி சரியா. பண ஆசையை இல்லை, நமக்கு ஆசையெல்லாம் யாரு தான்? ஏசுனார் தான். இன்றைக்கி வர்ஷிப்பில் ஆண்டவர் நம்மோட பேசினார்ல, உலகத்தை வெறுக்கணும், தேவனை விரும்பணும். அதுக்கு ஆண்டவர்கிட்ட தான் கிருபை கேட்கணும். ஆண்டவரை, உலகத்தை அதிகமாக வெறுக்கணும், அதிகமாக என்ன செய்யணும், விரும்பணும். எத்தனை பேருக்கு அந்த வெளிப்பாடு பிடிச்சிருந்தது? ஆமாம். அப்புறம் பண விஷயத்தில் உண்மையாக இருப்பவர், அவர் தான் பண ஆசை இல்லாத ஒழிக்க. ஆடம்பரத்தை விரும்பாதவர், ஆடம்பரத்தை, இது எல்லாமே இயேசுநாதருக்கு பொருந்தும். பாருங்களேன், இயேசுநாதர் எப்படி இருந்தார், அப்படியே தான் இருந்தார்னு. யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லும்போது கூட ஆண்டவர் சொன்னார், மெல்லிய வஸ்திரம் தரித்த மனிதரில் நீங்கள் பார்க்க போனீங்களா வனாந்தரத்துக்கு? இல்லை, மெல்லிய வஸ்திரம் தரித்தவங்க எங்கே இருக்கிறாங்க? அரசர் மாளிகையில் இருக்காங்க. அப்போ அது சொல்லும்போதே என்ன தெரியுது, இயேசுநாதர் மெல்லிய வஸ்திரம் தரிக்கலை, அவர் ஒரு சாதாரண உடையில தான் என்ன செஞ்சார், இருந்தார். யோவான் ஸ்நானன் எப்படி இருந்தார்? ஒட்டக மயிர் தோலை கொண்டு அவர் வஸ்திரம் உடுத்தி இருந்தார். ஸோ இவங்கெல்லாம் பெரிய பெரிய காரியங்களை செய்தவர்கள். ஆமாம். ஸோ ஆகவே இது ரெண்டாவது ஒரு விஷயம். என்ன விஷயம்? புரியுதா உங்களுக்கு? ஆமாம். ஏன்னா ஒரு ஊழியக்காரர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு, இப்போ இங்கே தங்கமழை பெய்ய போகிறது அப்படின்னாரு. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஆஹா அந்த மீட்டிங்கில் நம்ம இல்லையடான்னு. ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தேன், அங்கே என்ன மழை பெய்யலை. அது எப்படிங்க பெய்யும்னு? அப்படி பெஞ்சால் முதல்ல உங்கள் இடத்துக்கு சிபிஐ தான் ரைடு என்ன செய்யும், வரோம். ஓய், இவ்வளோ தங்கத்தை எங்கடா மறைச்சி வச்சுருந்த என்ன? ஏன்னா தங்கத்தை வச்சு தான் தேசத்தினுடைய பொருளாதாரம் என்ன செய்யுது, நிர்ணயிக்கப்படுகிறது. உங்கள் வீட்லேயே தங்கம் குவிஞ்சிருச்சு அப்படின்னா தேசத்தினுடைய பொருளாதாரம் என்ன செஞ்சிடும், டவுன் ஆயிரும். அப்புறம் நீங்கள் தான் ராஜா. இதெல்லாம் நடைமுறையான விஷயங்கள் கிடையாதுல்ல. ஸோ இதெல்லாம் ஒரு தூண்டுதல் தான், ஒரு ஆசை விருப்பத்தை என்ன செய்கிறது, ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் அது சரி கிடையாது. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். மூணாவது,
மனுஷரை பிரியப்படுத்தாதவர்கள். கலாத்தியர் 1:10 யாரை நாடி நான் போதிக்கிறேன், மனுஷரையா தேவனையா? என்ன மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். கலாத்திய சபையில் என்ன பிரச்சனை அப்படின்னா, சபையாரை பிரியப்படுத்துகிற மாதிரி சில ஊழியக்காரங்க சில காரியங்களை சொல்லிவிட்டாங்க. இந்த விருத்த சேதனம், இந்த மாதிரியான சில சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் சொல்லிவிட்டாங்க. ஜெபம் குறைஞ்சிருச்சு, வேத வசனம் குறைஞ்சிருச்சு, சடங்கு சம்பிரதாயம்லாம் என்ன செஞ்சிருச்சு, நிறையா பெருகிருச்சு. அதுக்கு தான் பவுல் அப்போஸ்தலன் புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்லாம் சொல்லி சில கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அதனால் ஏன் மக்களை பிரியப்படுத்துகிற மாதிரி சில ஊழியர்கள் பேசுகிறாங்க அப்படின்னா, மக்களை வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி என்ன செய்கிறது, பார்க்குறது. அப்படின்னா நம்ம அவங்கள பிரியப்படுத்தி பேசினா அவங்க என்ன செய்வாங்க, நமக்கு நிறையா காணிக்க தருவாங்க, அந்த அந்த ஒரு கண்ணோட்டம். அல்லது மக்கள் கோச்சிக்கிடக்கூடாது. ஏன்னா சில நேரம் சில பாவத்தை குறித்து கடிந்து கொள்ளும்போது என்ன மக்கள் சொல்லுவாங்க அப்படின்னா, பாஸ்டர் என்னையவே தான் பேசினாரு. பாஸ்டர் உங்களை தான் பேசுவார், என்ன இருக்கிறது நீங்கள் தானே, உங்களை தான் பேச முடியும் பாஸ்டர். ஏன்னா இப்போ ஆனால் இது ஒரு 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 மோசமான காலங்க. அதாவது ஒரு காரியத்தை குறித்து கடிந்து கொண்டால், நீங்கள் சொன்னதுனால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு அப்படிங்கிறது. மனசு கஷ்டமாக தான் இருக்கும். பைபிளே போட்டிருக்கலாம், அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்யணும்னு என்ன செஞ்சாங்க. அப்போ மனசு வலிச்சதுன்னா என்ன செய்யணும், மனம் திரும்பணும். மனசு வலிக்கிற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, கிளம்பிடக்கூடாது. இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் ட்ரீட்மெண்ட் எப்படி தான் இருக்கும், வலிக்க தான் செய்யும். ஊசி போட்டால் என்ன இனிக்கவா செய்யும், வலிக்க தான் செய்யும். ஆனால் சுகம் வேணுமா வேண்டாமா, அது மாதிரி தான். ஸோ சபையில் சில போதனைகள் வரும், கோச்சிக்கிட கூடாது. ஆனால் கோச்சிக்கிட கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சில பேர் என்ன செய்வாங்க, மக்களை பிரியப்படுத்தி பேசுவாங்க. அவங்க நம்ம சபையை விட்டு போயிடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. அப்புறம் மக்களுக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு பேசுகிறது. நம்ம வந்து மக்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கணும், பிடிக்கணும். ஆரோன் கூட பாருங்கள், மோசே போயிட்டார் மலைக்கு, ஆரோன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். உடனே ஆரோன் என்ன யோசிக்கிறாரு, இப்போ மக்களுக்கு நம்ம தலைவனாக இருக்கிறோம்னா அவங்களுக்கு பிரியமாக இருக்கணும். அப்போ அவங்களாம் கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு கன்று குட்டியை செய்யுங்கன்னு. அப்படி யோசித்து பார்த்தாரு. ரைட்டு, அப்போ உங்களுக்கு காதல கழுத்தில் கிடக்கிறதெல்லாம் கொடுங்க, நான் என்ன செய்கிறேன், கன்று குட்டியை உண்டு பண்ணுறேன்னு சொல்லி கன்று குட்டியை உண்டு பண்ணி கத்தருக்கு பண்டிகை என்று சொல்லி அதுலேயும் எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்துட்டார். எப்படி வேணாலும் ஆடலாம், பாடலாம், என்ன வேணாலும் செய்யலாம்னு சுதந்திரம் கொடுத்துட்டார். பாருங்கள், முடிஞ்சு வச்சா. ஆரோன் அவர்களை நிர்வாணப்படுத்தி இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அது மக்களுக்கு பிரியமாக இருந்துச்சு. ஆனால் அது நல்லதில்லை. பாருங்கள், ஒழுங்கை போதிக்கிற எந்த ஆசிரியரையும் மாணவனுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. ஒழுக்கமாக வளர்க்கிற எந்த பெற்றோரையும் பிள்ளைகளுக்கு, அதே மாதிரி உபதேசத்தில் உறுதியாக இருக்கிற பாஸ்டரை விசுவாசிக்கு என்ன செய்யாது. அப்படி ஒரு வேளை பிடிச்சிருந்ததுன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்ன, கடினமாய் நடத்துகிற ஆசிரியரை ஒரு மாணவனுக்கு பிடிக்குதுன்னா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பெற்றோருடைய கண்டிப்பை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதே போல தான் பாஸ்டர் கொஞ்சம் கடினமாக பேசுங்க பாஸ்டர்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பெண்கள் பக்கம் நமக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்குது. சாரி, பாருங்க, சபை வந்து ஒரு தோட்டம், மக்கள் வந்து விருட்சங்கள். அப்படின்னா வேர் பற்றி என்ன செய்யணும், நிற்கணும். அப்படிப்பட்டவங்க சபையை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க, போகவே மாட்டாங்க. நம்ம சபைக்கும் சில வருடங்கள்லாம் வந்துட்டு சபையை விட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ எப்படிப்பா அப்படின்னு என் மனைவி கேட்பா. அப்படிப்பா அப்படின்மே. அவங்க சபையில் என்ன செய்யலை, வேறொன்றவே இல்லை. அப்போ அவங்க சாஞ்சிட்டாங்க அப்படின்னா நான் என்ன செய்ய, இவ்வளோ உபதேசம் பண்ணுறோம், ஜெபிக்கிறோம், சந்திக்கிறோம், ஆலோசனை சொல்கிறோம், உதவி செய்கிறோம், செய்கிறோம். அவங்க தான் என்ன செய்யணும், பிடிக்கணும். புரியுதா? அதனால தான் இந்த ஐடி கார்டெலாம் போட சொன்னோம். அப்போ கூட நான் சொன்னேன், நம்ம 2 பேருக்குமே ஒரு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நானும் உங்களை பிடிக்கணும்,
நீங்களும் சபை என்ன செய்யணும்? பிடிக்கணும். நான் மட்டும் உங்களை பிடிச்சிருக்கிறது போதாது. குரங்கு பார்த்துருக்கீங்களா? குரங்கு குட்டியை பிடிச்சிருக்கா, குட்டி குரங்க பிடிச்சிருக்கா? பார்த்தீங்களா? குட்டி குரங்க பிடிச்சிருக்கிற வரைக்கும் குரங்கு பாஞ்சிக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? மரம் விட்டு மரம் என்ன செய்யும்? இப்போ குட்டியை பிடிச்சிருந்துச்சுன்னா மரம் விட்டு மரம் தாவுமா? முடியாதுங்க. அந்த குழந்தைய வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க பாவம் தான். அந்த குழந்தைகள் வளர்ந்தா தான் இவங்களுக்கு ஆசீர்வாதம். வளர்ற வரைக்கும் அதை தூக்கிட்டு எங்கே ஓட? ஆனால் குரங்கு பாருங்க, எனக்கு அதுதான் கடுப்பு. குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு தப்பாக சொல்லிட்டான். என்ன குரங்கு என்ன செய்ய கவனிங்க, அது எனக்கு உண்மையாக என்னன்னு தெரில. நான் கேள்விப்பட்டது, மரம் விட்டு மரம் தாவுதில் இந்த பிடிச்சிருக்கிற குட்டி கீழே விழுந்துருச்சுன்னா திரும்ப அந்த குட்டி என்ன செய்யாதான், எடுக்காதான். உங்களுக்கும் தெரியுமா? அதானே பாருங்க, அதே தான். அப்போ கர்மேல் சபையை என்ன செய்யணும்? நீங்கள் உறுதியாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நான் பறந்து பறந்து கானான் தேசத்துக்கு தாவிக்கிட்டே இருப்பேன். நம்ம அடுத்தடுத்த இது என்ன செய்யணும்? இந்த பாட்டு பண்ணோம்ல, அடுத்த ஊர் செல்ல வேண்டும், அப்புறம் தடுக்காதே, அடுத்த ஊர் செல்ல வேண்டும், அதற்காகவே நான் இங்கு தடுக்காதே என்னை என்றீரே. அடுத்த ஊர் செல்ல வேண்டும், நீங்கள் என்னை, அவ்வளோதான். இதுதான் சரி. கடைசியா 4வது, பரலோகத்திற்கு கொண்டு செல்லுகிற ஊழியக்காரர்களை பின்பற்ற வேண்டும். மத்த 23:13 மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்களும் அதில் பிரவேசிக்கிறதில்ல, பிரவேசிக்க போகிறவர்களையும் பிரவேசிக்க விடுகிறதில்லை. இன்னும் பாருங்க, இன்னைக்கு நிறையா பேர் உலக ஆசையை காட்டுறாங்க. உலக ஆசை நம்மளை நரகத்துக்கு என்ன செஞ்சிடும்? கொண்டு போயிடும். பரலோக ஆசை உலகத்தில் இருக்கிறோம். உலக காரியங்கள் நிறைய விதம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆனால் நம்ம ஆசையெல்லாம் யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் மேலே இருக்கணும். அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த பாருங்க, அப்போஸ்தலர் 4:34 பாருங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் பாருங்க. ஆகவே இதெல்லாம் பரலோக உபதேசம். ஏன்னா பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைக்காதீங்க, அங்கே கண்ணமிட்டு திருடுவாங்க. பூச்சியும் துருவும் அதை என்ன செய்யும்? கெடுக்கும். உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் உங்கள் இருதயம் என்ன செய்யுது? இருக்குது. அதனால் பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்கள் என்ன செய்யுங்க? சேர்த்து வைங்க. அப்போ பரலோகம் 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 பரலோகம்னு எந்த ஊழியக்காரன் பேசுகிறாரோ அவர் தான் நாம் பின்பற்ற வேண்டிய ஊழியக்காரர்கள். புரியுதா உங்களுக்கு? ஆகவே இந்த ஊழியக்காரரை நம்ம பின்பற்றும் போது, இயேசு போய் நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார்ல, அங்கே இந்த ஊழியக்காரங்க நம்மளை என்ன செய்வாங்க? நடத்திட்டு போவாங்க. ஸோ எங்களுடைய பாரமெல்லாம் அதுதான். நம்முடைய சபையில் இருக்கிற ஒருத்தர் கூட பரலோக ராஜ்யத்தை இழந்து போகக்கூடாது. ஏன்னா அதுதான் நித்தியமான இடம். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் அமெரிக்கா போகிறேன், உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கோடி கோடியாக வச்சுருக்கேன், அவங்க கூப்பிட்டு போகிறேன்னா யாரையாவது விட்டுட்டு போவேண்ணா? நான் நீங்கள் பார்க்குறத பார்த்தா என்னைய சந்தேகப்படுறீங்க போலையே. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் அமெரிக்கா நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேங்க. யாரெல்லாம் நான் கூப்பிட்டு போவேன்? எல்லாரையும் கூப்பிட்டு போயிடுவேன். இந்த தம்பியை கூப்பிட்டு போயிடுவேன். அப்புறம் நான் இவ்வளோ பேரை கூப்பிட்டு போகிறேன்னொன்னே நீங்கள் உங்கள் ஆத்துக்காரெலாம் என்ன செய்வீங்க? கூப்பிட்டு வருவீங்க. என்ன செந்தில் கூப்பிட்டு வந்துடுவீங்கல்ல நீங்கள். பாஸ்டர் அமெரிக்கா கூப்பிட்டு போகிறாரு, வந்து ஒரு மெம்பர்ஷிப்பை போடு, உடனே என்ன செஞ்சிருவார்? கூப்பிட்டு போயிடுவாருன்னு சொன்னால் நான் விட்டுட்டா போவேன். எனக்கு சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லையே, சிஸ்டர் மட்டும் வர்றதுக்கு பிரதர் வந்தாருன்னா அவங்க இன்னும் சந்தோஷமாக என்ன செய்வாங்க? பிள்ளைகளும் சந்தோஷமாக, குடும்பமாக. எங்கள் ஆசையெல்லாம் அதுதான். அப்போ அமெரிக்காவுக்கே உங்களை கூப்பிட்டு போகிறக்கு இவ்வளோ ஆசைப்பட்றேன்னா பரலோகத்துக்கு கூப்பிட்டு போகிறக்கு எவ்வளோ ஆசைப்படுவேன் நான். நீங்கள்லாம் பரலோகம் வரணும். அதனால் எத்தனை பேர் ஊழியக்காரனை பின்பற்றுவீங்க? கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஊழியரை பின்பற்றினா தான் நம்ம பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா?